பனித்துளிகள் மேலோட்டமான கண்ணோட்டம் ஜூன் 11, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு உங்கள் வேலியை நகர்த்தவும். கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா 43:19. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். அமெரிக்காவில் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஃபாதர் நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவரால் தூங்க முடியல. ஏன்னா பகல்ல நடந்த சம்பவம் அவருடைய மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா இராணுவத்தில் உள்ள ஒரு சிறு குழுவினர் அமெரிக்கா இராணுவ வீரர்களை இறந்து போனவங்களை புதைக்கும்படி அந்த ஆலயத்துல கல்லறையில இடம் கேட்குறாங்க. ஆனா அந்த ஃபாதர் அது சர்ச் மெம்பருக்குரிய கல்லறை, அங்க நீங்க புதைக்க கூடாது, பக்கத்துல சர்ச் மெம்பருக்காக வேலியிடப்பட்ட கல்லறை இருக்கு, அது வேலியிடப்படாத கல்லறையில போய் புதைச்சிக்கோங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயம் அவருக்கு மனசு ரொம்ப உறுத்துது. நைட் என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு அந்த வேலியெல்லாம் புடுங்கி போட்டுறாரு. மறுநாள் காலையில இந்த ராணுவ வீரர்கள் பார்க்கும்போது ஐயோ கல்லறையை காணோமேன்னு சொல்லும்போது, இல்ல கல்லறை அங்கதான் இருக்கு, நான் வேலியை புடுங்கிட்டேன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கும் சவால்களுக்கு தேவன் ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்க முடியும். ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி இது. இவங்க செங்கடலை கடந்ததை அவளோட திரும்பி பார்ப்பதுக்கு பதிலாக தேவன் செய்ய போகிற புதிய அற்புதங்களுக்கும் அவர் காட்டப் போகிற புதிய வழிகளுக்கும் அவங்களுடைய பார்வையை திருப்ப வேண்டியதா இருந்தது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் அவர்களை உற்சாகப்படுத்தினார். சந்தைகள் மற்றும் யுத்தங்களின் மத்தியில அவரே நம்முடைய நம்பிக்கையின் ஆதாரமா இருக்கிறார். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தர வெளியில தண்ணீர்களையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கும் புதிய திசைகளை பார்க்க முடியும். புதிய கண்களுடன், புதிய கண்ணோட்டத்துடன் அவருடைய புதிய வழிகளை பார்ப்போம். பின்பு தைரியத்துடன் புதிய பாதையில நாம தைரியமாக அடியெடுத்து வைத்து அவரை பின்பற்றுவோம். கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய மனதிலையும் ஜாதிங்கிற வேலியை போட்டு மற்றவங்க வராதபடிக்கு தடுக்கிறீங்களா? பணங்கிற ஒரு வேலியை போட்டு ஏழைகள் நம்மோட சம்பாஷணை செய்யாதபடிக்கு தடுக்கிறீங்களா? உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு ஏதேனும் வச்சிருக்கீங்களா? படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற இடையில வேலி போட்டு வைத்திருக்கீங்களா? தரம் பிரித்து பார்க்கிறீர்களா? அப்படிப்பட்ட வேலியை தகர்ப்போம். தேவன் அந்த வேலியை எப்படி பார்ப்பார் என்ற புதிய கண்ணோட்டத்திற்குள் திரும்புவோம்.